Hi guys, welcome back to AVB Learning Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-சேவை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய TNeGA என்ற வெப்சைட்ல நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கேன் ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒவ்வொரு முறையும் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு டைம் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் அதில் சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கேன் நம்பர் அதை கொடுத்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். இதுக்காக தான் இந்த கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேன் ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணுறது, இதுக்கான கேன் நம்பரை நம்ம எப்படி வாங்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் எடுத்துக்கங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது நான் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டேன். கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சர்ச் பாரில் TNeGA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் டைப் பண்ண தேவையில்ல, இந்த லெட்டர்ஸ் மட்டும் போதும். ஸோ இதை டைப் பண்ணி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க, சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு லிங்க்கே இந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க் தான். www.TNesevai.tn.gov.in ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க் தான் அந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க்கு. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அவங்களுடைய ஹோம் பேஜ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து இந்த ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ இந்த ஹோம் பேஜில் இருக்கிற நம்ம லாகின் டீட்டெயில்ஸை கொடுத்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிட்டிசன் லாகின் கொடுக்குறோம். சிட்டிசன் லாகின் கொடுக்கறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாகின் பேஜ் ஓகேங்களா. இந்த ஃப்ரான்சைஸ்ன்றது ஆஃபீஸர்ஸ் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சைன்இன் ஆப்ஷனில் யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் என்டர் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து எல்லாம் ரெடி கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து டீட்டெயில்ஸை கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். இதை லாகின் எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான வீடியோவும் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு அதை எப்படி நம்ம லாகின் பண்ண யூசர் ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நான் என்னுடைய யூசர் நேமு அண்ட் பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்டு நான் லாகின் கொடுக்குறேன். என்னுடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்ததுக்கப்புறம் லாகின் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ், சர்வீஸ் வைஸ் அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம என்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுமோ அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்து நெக்ஸ்ட்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இதுன்னு இது இல்லாமல் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பர்டிகுலராக நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம பண்ணணும் அப்படின்னா இங்கே சர்ச் பாரில் அந்த நம்பர் வச்சு கோட் போட்டுக்கலாம். ஸோ கோட் போட்டு இப்போ நான் வந்து 103 அப்படின்னு கொடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஹவு டு அப்ளை எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே ஜஸ்ட்டு கிளிக் டு ப்ரொசீட் அதை பண்ணிங்கன்னா போதும், அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நமக்கு மூவ் ஆகும். ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை ஒன்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்கே தேவைப்படுது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் நேம், ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு அண்ட் ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு அண்ட் செல்ஃப் டெக்கரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து மேண்டட்டரியாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா நம்ம கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க. ப்ரொசீட் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததும் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு போகும். ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன் ப்ரொசீட் அப்படின்றத. கிளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா கேன் நம்பர் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இங்கே கேட்பாங்க. டாக்குமெண்ட் டைப் 1, டாக்குமெண்ட் டைப் 2. இங்கே டாக்குமெண்ட் டைப் 2 பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி, பேன் நம்பர், ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்பாங்க. டாக்குமெண்ட் டைப் 1 வந்து ஆதார் கார்டு வந்து மேண்டேட்டரியாக அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் என்டர் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய அப்பீல்ஷன் வந்து இங்கே கீழே கொடுத்துருங்க. அப்பீல்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருங்க. அடுத்தது அப்ளிகண்ட் நேம், யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க. அண்ட் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபாதர் நேம், மதர் நேம், கம்யூனிட்டி, ரீஜியன்
அண்ட் ஆக்குபேஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் அண்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டு அட்ரஸ் பர்மனெண்ட் எங்கே இருக்கீங்க அண்ட் கரண்ட் அட்ரஸ் என்ன இது எல்லாத்தையும் கரெக்டாக ஒன்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் ஒன்ஸ் வந்து கிளியராக செக் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா கிளியர் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் நம்மளோட சேஞ்ச் பண்ண முடியாது. ஆதார் நம்பர் அண்ட் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த், நேமு, ஜெண்டர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்மளால் ரீஎடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்லேருந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக அப்படின்றது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து நம்ம அங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வந்து மேண்டட்டரி. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் வந்து கையில் இருக்கணும் உங்ககிட்ட. நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதுக்காக தான். ஸோ இந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேன். அண்ட் இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான், நாட் மேண்டட்டரி. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்கலனாலும் ஓகே தான். ஸோ மொபைல் நம்பர் பக்கத்தில் வச்சுக்கங்க அந்த மொபைல் ஃபோனை. இப்போ நம்ம ஜென்ரேட் ஓடிபி கொடுத்ததும் நம்ம கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நம்ம என்ன பண்ணணும், அங்கே பார்த்து நம்ம என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணதும் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் ஓடிபி அப்படின்னு வரும். அடுத்தது ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இங்கே ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு அலர்ட் நியூஸ் வருது. என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர், நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபீல்ட்ஸ் ஷுட் நாட் பி எடிட்டபிள் ஒன்ஸ் இட் இஸ் ரிஜிஸ்டர்ட். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. நமக்கான கேன் நம்பர் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த கேன் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் சர்டிஃபிகேட்ஸ் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன். ஸோ வரும் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.